சுவர்க்கத்தின் இன்பங்கள் வர்ணிக்க முடியாத உண்டு. அனுபவிக்கிற இன்பம் வேற, பார்த்து ரசிக்கிற இன்பம் வேற. சும்மா அற்பமான ஒரு சின்ன இன்பம். காலில் ஒரு செருப்பு இருக்குதானே, செருப்பு அல்லாஹ் சுவர்க்கவாதிக்கு ஒரு செருப்பு கொடுப்பான். அந்த செருப்பு அவர் கையில் எடுத்துக்கொண்டு பார்த்து 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 ரசிச்சே 40 வருஷம் வைக்கணும். அவருக்கு கொடுத்த ஆயிரக்கணக்கான செருப்பு அல்ல, ஒரே ஒரு செருப்பு சோடி. அந்த ஒரே ஒரு செருப்பு சோடியை மட்டும் பார்த்து ரசிச்சே 40 வருஷம் வைத்திரும். நாம துபாயிலிருந்து நான் அனுப்பின செருப்பு எவ்வளவு நேரம் பார்க்கலாம், எத்தனை நாளைக்கு பார்க்கலாம்? ஏசுவா என்னடா திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து செருப்புல ஏசுவா வந்து அம்மா அப்படி ஏசுவா உனக்கு என்ன பைத்தியம் வந்து செருப்பு திருப்பி திருப்பி என்ன பார்க்கறாரு ஏசுவா வந்து. இந்த செருப்பு எல்லாம் கொடுக்குறாள் சுவர்க்கத்தில். அது பிரட்ட சுபஹானல்லாஹ்னு சொல்லும். அது 40 வருஷம் பார்த்தே ரசிப்பார். போட்டி உலகால ரசிப்பார். செருப்பை பார்த்து ரசிக்கிற காட்சியை 40 வருஷம் வேண்டா, இந்த பார்வைக்கின்றே வச்சிருந்த பூந்தோட்டம் எத்தனை வருஷம் பார்த்து ரசிக்கலாம்? அவருக்கு இந்த அலங்கரிக்க ஹூர்லின எத்தனை வருஷம் பார்க்கலாம்? அவருடைய மனைவி ஹூர்லின பாப்பால் வாழல்ல எண்ணம் வருகிறார் வாழ்வதற்கென்று அந்த பெண்ணை ஒரு பார்வை பாப்பால் 1000 வருஷம் முடிக்கணும். என்ன தொடல்ல, என்ன வாழல்ல, அனுபவிக்கல, நெருங்கல்ல. அந்த பொம்பளை முன்னால வாரா, இதான் என்னுடைய மனைவி. பார்த்த பார்வையில் அப்படி சிலமாதி நிற்பார். 1000 வருஷம் பேசிடும். என்ன பாப்பார்? அதை விட உயர்ந்த பெண் இருக்கிறா, 2000 வருஷம் பாப்பார் முடிச்சு. அதை விட உயர்ந்த ஒரு பெண், ஒரு இன்னொரு ஹூலின் பெண் இருக்கிறார், 3000 வருஷம் பேசிடும். அந்த பொம்பளை பார்த்து ரசிச்சேன், பார்த்து கொண்டே இருக்கிற 3000 வருஷம் பேசிடும். அதுக்கு பிறகுதான் போய் சொல்றது. தொட்டி எத்தனை வருஷம் போகும், வாழ்ந்து எவ்வளவு வருஷம் போகும்? என்னதெல்லாம் உலகத்தில் நீங்க அல்லாஹ்வுட அச்சத்தினாலே சில இன்பங்களை கீழே போட்டீங்களே. அல்லாஹ்வுட அச்சம் வந்தது, பயந்து நடுங்கி பாவத்துடைய இன்பத்தை விட்டையே. அதுக்குதான் இது, சும்மா இல்லை. உலகத்திலே பாவங்கள் இன்பமா வருகிறது. கண்ணுக்குள்ள வருகிறது, காதுக்குள்ள வருது, கல்புக்குள்ள வருது, பணமாக வருது, உழைப்பாக வருது, ஸ்டைலா வருது, நாகரிகமாக வருது. அல்லாஹ்வுட அச்சம் வந்து ஒன்றும் வானான்னு ஒதுங்குது. அதுக்குதான் அல்லாஹ் எப்படி கொடுக்கலாம்? அல்லாஹ்வுட அச்சத்தினால பாவத்தில இன்பத்திலிருந்து யார் ஒதுங்க இல்லையோ அவர்களுக்கு இது கிடைக்காது. பாவத்தில் இன்பம் கண்ட ஆக்களுக்கு அல்லாஹ் அங்கால வச்சிருக்கிறான். என்ன தெரியுமா வச்சிருக்கிறான்? யாரு அந்நிய பெண்களை பார்த்து ரசிச்சு இச்சையுடைய அந்த இன்பத்தை கண்ணை கொடுக்குறாங்களோ, எத்தனை தரம் பார்த்தது, அதுக்கு நரகத்தில கம்பிய நரக நெருப்புல சூடாக்கி கண்ணுக்குள்ள குத்தப்படும். இதுதான் நீ பார்த்ததுன்னு குத்தப்படும். அந்நிய பெண்களை பார்த்த ஒவ்வொரு பார்வைக்கும் இந்த நெருப்பு கம்பிய நரக நெருப்பில சூடாக்கி கண்ணுக்குள்ள குத்தி கொண்டே மலக்கள் இருப்பார்கள். இசை கட்டி ரசிச்ச சினிமாவுடைய இசையா இருக்கலாம், இஸ்லாமிய கீதத்திலே இசையா இருக்கலாம். இசை ஹராமாக்கப்பட்டதுதான். அதுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? சுப்பி உதினைகள் ஆணுக்கு யௌமல் கியாமா, கியாமத்துல ஈயத்தை நரக நெருப்புல காய்ச்சி காதுக்குள்ள ஊத்தப்படும். இதுதானே கேட்டு ரசிச்சது ஊத்தப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த விபச்சாரம் செய்த மனுஷனுக்கு நீ என்ன செய்ய இருக்கிறாய்ன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னா, மூசாவே, நான் ஒரு கவசம் ஒன்று வச்சிருக்கிறேன் நரகத்துல, அந்த கவசத்தை அவனுக்கு மேல போட்டுடுவேன். அந்த கவசத்தை கொண்டு வந்து உலகத்துல மிகப்பெரிய மலையில உச்சியில வச்சா அப்படியே கரைஞ்சி தனியா ஓடிடும். அவ்வளவு உஷ்ணமான நெருப்பாலான கவசம் அது, அந்த இரும்பு கவசம். அந்த கவசத்தை கொண்டு மலை உச்சியில வச்சா மலை அப்படியே கரைஞ்சி ஓடிடும், தாங்காத மலை. அதுதான் இவன் மேல நான் போடுறதுக்கு சித்தம் செஞ்சு வச்சிருக்கிறேன். விபச்சாரத்தை இன்பத்தை அனுபவிச்ச ஒவ்வொருவனுக்கும் இந்த கவசத்தை அணிவிச்சே தீர்வேன் எல்லாம் சொன்னவன். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால பாவங்களை இன்பங்கள் என்று யாரு தன்னை பாதுகாத்துக் கொள்வார்களோ அந்த வாலிபர்களை அல்லாஹ் விசேஷமாக கூப்பிடுவான். பாவத்தின் இன்பத்துக்கு அடிமையாகிறது வாலிபர் வருவதில்லை. 100க்கு 100%. அங்காலையெல்லாம் 50, 80, 90% போகும். அந்த வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அந்தும் இந்தி கபாலில் மலாய்க்கா, என்னுடைய அச்சத்தில், என்னுடைய அன்பில்
தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்பட்டு வாழ்ந்த வாலிபர்களே, நீங்க எனக்கிட்ட மலக்குகளை போன்று பரிசுத்தமானவர்கள் சொல்லுவாங்க. நீங்கள மனுஷனா மலக்கா? அல்லாவே ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். வாலிப வயசுல நீங்க தூய்மையா வாழ்ந்தீங்களே, உங்களை தான் மலக்குகளை போல பார்க்கிறேன் அல்லாவே சொல்லுகிறான் புகழ்ந்து. இதை விட புகழ் யாரு புகழணும்? இதை விட கண்ணியம் யாரு பேசணும்? வந்து அல்லாஹ் மறுமையில பேசுறான், நீ மலக்குகளை போல ஆட்கள் வாலிப வயசை தூய்மையா கழிச்சிட்டீங்களே சொல்ல. இதெல்லாம் படிச்சு கொடுக்கலாது, இதெல்லாம் சொல்லி நடக்காது. இதெல்லாம் ஒரு பாரிய தொடரான பயிற்சிக்கு பின்னால்தான் சாத்தியமாகும். இதெல்லாம் தீன்ல பயிற்சி செஞ்சு அடைகிற விஷயங்கள். சும்மா பேசி கேட்டு எழுதி கொடுத்து நோட்டீஸ் ஒட்டி நடக்கிற விஷயங்கள் இல்லை, அது நடக்காது. எனக்கு ஒரு தொடரான ஒரு சூழல்ல தன்னை குர்பானிக்குள்ள உட்படுத்தணும். அப்படி இல்லாமலுக்கு இது வெறும் பேச்சும் ஏமாத்துமே தவிர சாத்தியமே கிடையாது. வந்து மக சொல்லா எல்லாம் இன்னைக்கு எல்லாம் சாத்தியம் தான் சொல்லிட்டு போய் எல்லாம் சகஜம் தான் சொல்லுவாங்க. பாவத்துக்கு சொல்லுவாங்க சகஜம் தான் சொல்லுவாங்க. வந்து பாவத்துக்கு சொல்லுவாங்க இன்றைய ஃபேஷன் சொல்லுவாங்க. பாவத்துக்கு சொல்லுவாங்க அது இன்றைக்கு எல்லாம் ஒன்றுதான் அப்படிதான் சொல்லுவாங்க. வந்து கல்யாணம்டா அப்படிதான், பொடியம்மாண்டா அப்படிதான், ஸ்கூல்டா அப்படிதான், யூனிவர்சிட்டிண்டா அப்படிதான். என்ன அப்படிதான்? அப்படிதான் ஹராம் தான், பாவம் தான், அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி சேத்தான் போட்டிருக்கிறான்? ஈமானுடைய கலிமாவுடைய தாவத்துல பயிற்சி இல்லாட்டி தீன் அறவே படாது. வந்து சும்மா அறப்படிச்சாதான் கைக்கிட்டு போவான். வந்து புத்திக்கு படவே மாட்டு. வந்து சொல்லுவாங்க சாத்தியம் இல்லைன்னே சொல்லிட்டு போய்க்கலாம். வந்து வியாபாரம் நான் தேவைப்பட்ட வட்டி எடுக்காம வேற என்ன செய்யறேன், நீங்களா காசு எடுங்கன்னு இருப்பான். வந்து நீங்களா தர போறீங்க எடுங்க, எல்லாம் முடிவுச்சா இவன் என்னுடைய யுத்தம் செய்ய ரெடியான ஆள் நல்லா காட்டுவான். வட்டி எடுத்தானே நான் சொன்னா இவன் யாரு தெரியுமா? என்னோட யுத்தம் செய்யறதுக்கு என்ன ஆள் சேர்த்தவன். வாபாப்பன் யுத்தத்துக்கு ஃபாதர் நபி ஹர்பி மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய யுத்தம் செய்ய ரெடியா? அப்ப ரெடியாது நல்லா சொன்னாங்க. அது ஒரு நாளைக்கு அப்படியே பிசினஸ் தலைகள் அப்படியே பிறந்திடும். இதான் அல்லாஹ்வுடைய செஞ்ச யுத்தம். அதான் சொல்ல, இந்த அல்லாஹ்வுடைய அச்சம் என்ற பாவத்துடைய பயம் அது உள்ளத்துடைய இருப்பிடம், அது உள்ளத்துடைய சொத்து. அது நாங்கள் உழைச்சி எடுத்துக்கொள்ளணும். அதை சும்மா எங்க படிச்செடுக்கிற சாமான் இல்லை, அதை யார்கிட்டையும் இந்த பறிச்செடுக்கிறது இல்லை. வாப்பா மகனுக்கு அப்படி கொடுக்கலாது. வாப்பா எப்படி பயிற்சி செஞ்ச அந்த அச்சத்தை அடைஞ்சாரோ மகனையும் அதே பாதையில் பயிற்சி செய்ய வச்சுத்தான் அடையணும். நல்லா முடிவு செய்திருக்கலாம். வந்து